வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சுஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று இரவு சீனா பயணம். கண்டியில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறையில் மீட்பு. சிவப்பு அரிசியை அதிக அளவில் இறக்குமதி செய்ய முடியாமை குறித்து தேசிய பாவனையாளர் முன்னணி கேள்வி. புதிய அரசியலமைப்பு விவகாரம் தொடர்பில் கஜேந்திரகுமார் எடுத்துள்ள முயற்சியை சிதைக்க கூடாது என டெலோ வலியுறுத்தல். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி திருகோணமலையில் கையெழுத்து போராட்டம். தமிழ் மக்கள் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகின்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் முதல் 9 மாதங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை புள்ளி விவரங்களை விட அதிகம் என தகவல். தொடர்வது முதன்மை செய்தி. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று இரவு சீனா பயணமாகியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீனாவிற்கான 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இரவு சீனா பயணமாகியுள்ளார். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாளை முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை சீனாவில் தங்கியிருக்க உள்ளார். இந்த விஜயத்தின் போது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் சீன பிரதமர் லி ஜங் மற்றும் ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார். தொழில்நுட்பம், விவசாயம் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட துறைசார் பல்கள விஜயங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதுடன் உயர்மட்ட வர்த்தக கூட்டங்களிலும் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் 2வது வெளிநாட்டு பயணமாக சீன விஜயம் அமைந்துள்ளது. கண்டியில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறையில் கண்டுபிடிக்கப்பட்டார். கண்டி தௌலகுல பிரதேசத்தில் பாடசாலை மாணவியை கடத்திய சந்தேக நபர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள ஒலிப்பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிரதேசයේදී ගැහැණු දරුවෙකු පැහැරගෙන යාමේ අපරාධය සම්බන්ධයෙන් போலீஸ் கண்டம் 3ක් විසින් විමර්ශන ආරම්භ කර තිබුණා. கண்டி தவளவெல பிரதேசத்தில் பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் குறித்த வேனை ஓட்டிய நபர் நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதன்போது போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய வேனையும் மீட்டுள்ளனர். அதனையடுத்து அவரின் கையடக்க தொலைபேசி இலக்கத்தை மையமாக கொண்டு பிரதான சந்தேக நபரை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது சந்தேக நபர் அம்பாறை பிரதேசத்தில் மறைந்திருப்பதான தகவல் கிடைக்கப்பெற்றிருந்தது. அதற்கமைய போலீஸ் குழுக்களினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேபோன்று அவர் கடத்தி சென்ற மாணவியையும் போலீசார் இதன்போது பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். அத்துடன் மாணவியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அத்துடன் பிரதான சந்தேக நபர் பற்றிய விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். ඉදිරිපත් කිරීමට නියමිත අතර ප්‍රධාන සැකකරු පිළිබඳ තවදුරටත් විමර්ශන ක්‍රියාත්මකයි. சிவப்பு அரிசியை அதிக அளவில் இறக்குமதி செய்ய இயலாமைக்கு காரணம் என்ன என தேசிய பாவனையாளர் முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது. சிவப்பு அரிசியை அதிக அளவில் இறக்குமதி செய்ய இயலாமைக்கு காரணம் என்ன என தேசிய பாவனையாளர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். இந்துக்கள் நாளை தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடவுள்ளனர். ஆனால் இம்முறை பொங்கலை செய்வதற்கு இந்துக்களுக்கு நாட்டரிசியை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் ஒளிவாங்கியின் முன்பாக நாட்டு மக்களுக்கு பாரிய கதைகளை கூறுகின்றது. ஆனால் அந்த விடயங்களை நிறைவேற்றுவதாக தெரியவில்லை. ஜனவரி 1ஆம் தேதி இந்திய அரிசியில் பால் சோறு உண்டோம். ஆனால் தைப்பொங்கலிற்கு நாட்டு அரிசியிலேயே பொங்கல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்து பக்தர்களின் தைப்பொங்கல் பண்டிகைக்கான அரிசியை வழங்க இயலாமல் போனமையை இட்டு தேசிய பாவனையாளர் முன்னணி என்ற வகையில்
என்பதில் கவலையடைகின்றோம். தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அம்பிகா எம்பி உள்ளிட்டோர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ள போதிலும் அவர்களால் இந்து மக்களுக்கு சிவப்பு அரிசியை ஏனும் பெற்றுக் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அரிசி இறக்குமதியை மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் சிவப்பு அரிசியின் இறக்குமதியை அதிகரிக்க முடியாமைக்கு காரணம் என்ன? பாஸ்மதி உள்ளிட்ட அரிசிகளின் ஊடாக அதிக லாபம் உழைக்கும் நோக்கிலேயே இந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. තයිපොංගල් එකත් මේ පුනරුතෙන් වෙනස් කරා ඒ තමයි සම්ප්‍රදායික ඉදා ඉඳලා එන රතුහාලෙන් හදන පොංගල් බත පුනරුද ආණ්ඩුවෙන් කෝරහාලට මාරු කරන තත්ත්වයට පත් කර තිබෙනවා. தமிழராட்சி மாநாட்டு படுகொலையின் 51ஆம் ஆண்டு நிறைவின் பின்னணியில் இங்கிருந்து எங்கே எனும் தலைப்பிலான கருத்தமர்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. தமிழ் தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் தமிழராட்சி மாநாட்டு படுகொலையின் 51ஆம் ஆண்டு நிறைவின் பின்னணியில் எங்கிருந்து எங்கே எனும் தலைப்பிலான கருத்தமர்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. திவ்ய ஜீவன் சங்க மண்டபத்தில் இடம்பெற்ற கருத்தமர்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் கோசலைமதன், கலாநிதி க சர்வேஸ்வரன், சந்திரகாசன் இளங்கோ, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் ஆகியோர் கருத்துரைகளை நிகழ்த்தினர். நிறைவுரையை தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா ஆற்றினார். 74ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழராட்சி மாநாட்டை போன்ற ஒரு மாநாட்டை மீள ஒருபோதும் நடத்த முடியாத இனமாக நாங்கள் இருந்திருக்கிறோம் என்பதை முதலிலே உணர வேண்டும். அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பிலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்திகளை நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே தெளிவாக சொல்லி வந்திருக்கிறோம். இந்த அதிருப்தியை வெளிப்படுத்துவதன் மூலமாக எங்களுடைய இனத்திற்கு ஏதேனும் நன்மை கிடைக்குமா என்கிற கேள்வியும் எங்களில் சிலர் மத்தியிலே இருக்கிறது. இதனால் எந்தவிதமான பாரதூரமான மாற்றம் ஏற்படாமல் போகிற பட்சத்திலும் எங்களுடைய அதிருப்தியை தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக நான் நினைக்கிறேன். அது அரசாங்கத்தின் மீது ஒரு அழுத்தத்தை சிறிய அளவிலேனும் ஏற்படுத்தக்கூடும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த விதத்தில் நாங்கள் சரியான விதத்திலே செயற்பட்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய பிரச்சனைகளாக நீண்ட காலமாக புரையோடி போயிருக்கிற எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன என்பதிலே ஒரு இனமாக, ஒரு சமூகமாக, ஒரு அமைப்பாக, ஒரு இயக்கமாக எங்களுக்கான ஒரு ஒருமித்த சிந்தனை அல்லது கோட்பாடு அல்லது அந்த கோட்பாட்டை முன்னெடுத்து செல்வதற்கான செயற்பாடுகள் இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுதுதான் நாங்கள் பாரிய அளவிலே தோற்று போயிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை சரியாக சிங்கள தரப்பினர் புரிந்து கொண்டு இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருந்து விடுபட்டு சமஷ்டி பண்புகளை கொண்டதான ஒரு அரசியல் அமைப்பை இலங்கையிலே உருவாக்கி செயற்படுத்துவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தி நிற்காத வரைக்கும் எங்களுடைய நாட்டிலே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்கிற விதத்திலான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவது சாத்தியமில்லை. இத்தகைய களச்சூழ்நிலையை ஒரு இனமாக நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பது என்னிடத்திலே இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. சர்வதேசத்தினால் தீர்வு வரும் என்பது நாங்கள் இன்னும் நம்ப முடியாத ஒரு விடயம் என்பதை நாங்கள் ஏன் புரிந்து கொள்ள தவறுகிறோம் என்பது எனக்கு புரியவில்லை. ஆயுத போராட்டமும் மௌனிக்கப்பட்டதாக நாங்கள் சொல்லுகிற சூழ்நிலையிலே மீளவும் எங்களை ஒரு இயக்கமாக வடிவமைப்பதற்கான பொறிமுறைகள் எங்களிடம் ஏதாவது இருக்கிறதா? இன்றைக்கு எங்களுடைய அரசியலை சமூகமயப்படுத்துதல் செயற்பாட்டிலும் நாங்கள் தவறி இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் இந்த தமிழ் தேசியம் சுயநிர்ணயம் என்பதை வெற்று வார்த்தையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதற்கான காரணத்தை நாங்கள் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், இன்றைய தலைமுறையினர் இது ஒரு சாத்தியமற்ற விடயம் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார்களா என்பது ஒன்று, அல்லது இதை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் எதனையும் எங்களுடைய தலைவர்கள் செய்யவில்லை என்கிறதான விரக்தியிலே மாற்று அரசியல் நிலைப்பாடுகளை ஆதரிக்கிறார்களா என்பது இன்னொரு கேள்வி. இந்த இரண்டு கேள்விக்குமான தீர்வை நாங்கள் உரிய காலத்தில் கண்டுபிடித்து இளைஞர்களை எங்களுடைய தேசிய அரசியலிலே நம்பிக்கை கொள்ளுகிற விதமாக எங்களுடைய செயற்பாடுகளை கட்டியமைக்காத போது இனிவரும் தேர்தல் காலம் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பித்து செல்லும் என்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன். சில தவறுகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறோம், தெரிந்தே செய்து வந்திருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய புரிதலும். ஆகவே இத்தகைய சூழ்நிலைகளை
இனிமேலாவது தெளிவான சிந்தனையோடு கடந்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நாங்கள் உணர்ந்து செயற்பட தலைப்படாவிட்டால் தமிழ் தேசிய அரசியல் எதிர்காலம் சூனியமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பாராளுமன்ற தேர்தல் அதற்கான சமிக்ஞையை காட்டி நிற்கிறது. நாங்கள் இன்றைக்கு எங்கு நிற்கின்றோம் என்று சொல்லி தெரிந்தால் மாத்திரம்தான் அடுத்த கட்டத்திற்கு எங்களினால் பயணிக்க முடியும். கடந்து வந்த பாதையில் படிப்பினைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமே தவிர திருப்பி மீளவும் அதே இடத்திற்கு செல்வோம் என்கின்றது ஏற்றுக்கொள்ள தகாத ஒன்று. நாங்கள் எங்கே தவறிழைத்தோம் என்று சொல்லி சொன்னால், இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு எங்களுடைய ஆயுத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான சர்வதேச சூழல், பிராந்திய சூழல் கனிந்திருக்கின்றதா என்கின்றதை பற்றி எந்த புரிந்துணர்வும் இல்லாத நிலையில் நாங்கள் அழிக்கப்பட்டோம். முள்ளிவாய்க்கால் யுத்தத்திற்கு பிறகு அப்பொழுது இருக்கக்கூடிய இளைய தலைமுறை என்ன மாதிரியான முடிவெடுப்பார்கள் என்கிறதை பற்றி சிந்திக்காத இடத்துத்தான் நாங்கள் இன்றைக்கு அரசியல் முள்ளிவாய்க்காலுக்குள் நாங்கள் என்று சிக்கியிருந்திருக்கின்றோம். வன்னிக்குள் இருந்த சனம் வலியை அனுபவித்தது, வதைப்பட்டது. எங்களுக்கு இங்கே இருந்தவர்களுக்கு, யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்தவர்களுக்கு ஒரு செய்தி மாத்திரம்தான். முள்ளிவாய்க்கால் யுத்தத்திற்கு பிறகு சீரழிந்த தலைமைத்துவங்களையே கொண்டு வந்திருக்கின்றன. சமஷ்டியின் அடிப்படையிலான ஒரு தீர்வு தொடர்பாகவே நாங்கள் முன்னேற வேணும். அதே நேரம் நாங்கள் தற்போது எங்களிடம் இருப்பதை கட்டாயமாக உறுதிப்படுத்த கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. மக்கள் மத்தியில் தமிழ் தேசிய அரசியல் ஒரு பிற்போக்கான ஏதோ சில வசனங்களை குறித்த ஒன்றாகவே வர்ணிக்கப்பட்டு நம்பப்படுற நிலையில் இருக்குது. அதை இப்போ இருந்து நாங்கள் திருப்ப பார்க்க வேண்டும். 70ஆம் ஆண்டு தேர்தலிலே நீங்கள் பார்க்கலாம், தமிழரசு கட்சியிலேயும் தமிழ் காங்கிரஸ் கட்சியிலேயும் பெரும் தலைகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டன. இதன் விளைவு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் TULF உருவாவதற்கான அடித்தளங்களை இந்த தோல்வி கொடுத்தது. தன்னுடைய அடிப்படை கொள்கையிலேயே தமிழ் மக்களுக்கு எதிரான கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய JVPயினுடைய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி இன்றைக்கு வந்திருக்கிறது. JVP ஒரு சைலண்ட் கில்லராக இருந்தது என்பதை நாங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல தவறிவிட்டோம். ஆகவே மக்கள் அதை புரிந்து கொள்ளவும் தவறிவிட்டார்கள். தமிழ் தேசிய பரப்பில் செயற்படக்கூடிய கட்சிகள் அனைத்துமே தங்களுடைய இலக்காக இலங்கையிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வை வைத்து தங்களுடைய இலக்குகளை தீர்மானித்திருக்கின்றனர். 13ஆம் திருத்தத்தினுடைய முழுமையான அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தால்தான் புதிய யாப்பு என்பது ஒன்று வருகின்ற போது அந்த தளத்தில் நின்று புதிய யாப்பில் குறைந்தபட்சம் இருக்கின்றவற்றை பாதுகாக்கலாம் அல்லது அவற்றை மேம்படுத்துவதை பற்றி கதைப்பதற்கான களம் எங்களுக்கு உருவாகும். புதிய யாப்பிலே நாங்கள் எங்களுடைய நிரந்தர தீர்வை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கான களத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த களத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு 13ஆவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துகின்ற விடயத்திலே உடனடியாக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். கட்சிகள் ஒன்றுபடாவிட்டாலும் கூட இந்த தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுடத்தில் ஒன்றுபட்டு முடிவெடுத்தல் தேவை. இப்பொழுதெல்லாம் தமிழ் தேசியம் மட்டக்களப்பு மாவட்டம் தவிர ஏனைய தமிழீழத்தின் ஏனைய மாவட்டங்களிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தவறான கருத்து பலராலும் அவ்வப்போது கூறப்பட்டு வருகிறது. உண்மை அப்படி அல்ல. தேச விடுதலையிலும் நாங்கள் உறுதியாக நின்றால் அந்த தேச விடுதலைக்கான போராட்டம் இலட்சியம் என்பது நிச்சயமாக ஒரு தொடர்கதையாக இருப்பது மாத்திரமல்ல, இறுதி வெற்றியையும் பெற்றுக்கொள்ளும். புதிய அரசியலமைப்பு விவகாரம் தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுத்துள்ள முயற்சியை சிதைக்கக்கூடாது என டெலோ கட்சியின் செயலாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளில் தமிழ் மக்களின் எண்ணப்பாடுகளை ஒருமித்து தெரிவிப்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுத்துள்ள முயற்சியை சிதைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படக்கூடாது என டெலோ கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார். தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து உருவாகப் போகும் புதிய அரசியல் அமைப்பிற்கு நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய முன்மொழிவுகளை முன்வைக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே அவர் ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார். எந்த கருத்தாக இருந்தாலும் யார் கொண்டு வருகின்றார் அந்த கருத்தை
என்று பார்க்காமல் அது தமிழினத்திற்கு எங்களுடைய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கருத்தாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எல்லோருமாக ஒன்றிணைந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கின்றது. அதை விடுத்து நாங்கள்தான் பெரியவர்கள், நாங்கள்தான் பழமையான கட்சியினர், எங்களுக்குத்தான் மக்கள் அதிகாரத்தை அங்கீகாரத்தை தந்திருக்கின்றார்கள் என்ற போர்வையிலே வீணாக வரட்டு கௌரவத்தை பிடித்து கொண்டு இப்படியான அந்த ஒற்றுமை முயற்சியை எவருமே குழப்பக்கூடாது என்பதுதான் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி திருகோணமலையில் கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி திருகோணமலை சிவன் கோவிலுக்கு முன்பாக இன்று கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. பெருமளவான மக்கள் ஆர்வத்துடன் கையெழுத்து போராட்டத்தில் பங்கேற்றனர். நீண்டகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீளவும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போராளிகளையும் விடுதலை செய்ய கோரியும் போராளிகள் நலன்புரி சங்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். கிளிநொச்சியில் மோட்டார் சைக்கிளில் மோதி இடம்பெற்ற விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். பரந்தன் பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த சாரதி பயிற்சி பாடசாலையின் முச்சக்கர வண்டியை அதே பகுதியிலிருந்து பயணித்த மோட்டார் சைக்கிள் பின்புறமாக மோதியதில் மற்றொரு மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் 2 மோட்டார் சைக்கிள்களிலும் பயணித்த 2 படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் ஔவையாரின் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. ஔவையாரின் நினைவு தினமானது வவுனியா சின்ன புதுக்குளம் மாமடுவ சந்தையில் உள்ள ஔவையாரின் சிலை அடியில் இன்று இடம்பெற்றது. இதன்போது ஔவையாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செய்யப்பட்டதுடன் தமிழ்மணி அகலங்கன் மற்றும் மாணவர்களால் நினைவு பேருரைகளும் மேற்கொள்ளப்பட்டது. வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் தமிழ் விருட்சம் அமைப்பின் தலைவர் சந்திரகுமார் கண்ணன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை ஆலேடிவெம்பில் பெய்த கனமழையால் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அம்பாறை ஆலேடிவெம்பில் நேற்றைய தினம் பெய்த கனமழை காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஆலேடிவெம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல பீதிகளும் தாழ்நில பிரதேசங்களும் வெள்ளத்தில் மூழ்கியதால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதை அவதானிக்க முடிகின்றது. தைப்பொங்கலை கொண்டாடுவதற்கான மக்களின் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. பிரதான வீதிகள் உட்பட பல இடங்களிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ள நிலையில் முறையான வடிகான் அமைப்பின்மையை காரணம் என பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். அத்தோடு எதிர்காலத்தில் ஆலேடிவெம்பு பிரதேசத்தில் முறையான வரைபடத்துடனான வடிகான்கள் அமைக்கப்படுவது அவசியம் எனவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சட்டத்துறையில் சுயாதீனம் இன்றில் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு நேர்ந்த கதியை இந்த அரசாங்கத்திற்கும் ஏற்படும் என கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். சட்டத்துறையில் சுயாதீனம் இன்றில் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு நேர்ந்த கதியை இந்த அரசாங்கத்திற்கும் ஏற்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். සාමාන්‍යයෙන් ඔබ බලන්න අපි සාමාන්‍ය පන්තියේ මිනිස්සු බස් එකේ ත්‍රිවිල් එකේ සහ බයික් එකේ නේ ගමන් කරන්නේ. එතකොට අපි මේ මිනිස්සුන්ට බස් එක එළවන රියදුරාට අපි කතා කරන්නේ අපේ வர்ணனை கதைகளை கேட்டு தேர்தலில் வாக்களித்திருந்தாலும் அந்த கதைகளுக்கு தற்போது என்ன நேர்ந்துள்ளது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது. தேசிய மக்கள் சக்தியினர் ஊடகங்களை கண்டதும் மறைந்து நழுவும் விடயத்தையே மேற்கொண்டு வருகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பேசுவதற்கு எதுவுமற்ற நிலைமையே காணப்படுகின்றது. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலைமையே தற்போது இந்த அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது. சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்கள் சுயாதீனமாக செயற்பட வேண்டும், இல்லையா என்
நல்லாட்சி அரசாங்கத்தில் எமக்கு நடந்த விடயமே இவர்களுக்கும் நடக்கும். ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு எமக்கு இருந்த போதிலும் குறைபாடுகளின் காரணமாக அவர்கள் தப்பித்து செல்ல முடியுமாக அமைந்தது. ராஜபக்ஷ அரசாங்கத்தின் கீழ் காணப்பட்ட அதிகாரிகளே தற்போது உள்ளனர். அவர்களின் தேவைப்பாட்டிற்கான ஆட்சியை மேற்கொண்டால் நெருக்கடிக்கு உள்ளாக நேரிடும். நாட்டு மக்களின் நிலை எமக்கு கவலை அளிக்கின்றது. காரணம், மக்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஏமாற்றப்படுகின்றனர். පන්ති අය වුණත් ඒ පන්ති අයම කතා කරන්නේ බස් කාරයා. ත්‍රීවිල් එක එලවන කෙනාට අපි කියන්නේ ත්‍රීවිල් කාරයා. செய்திகள் தொடர்கின்றன. மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் 2025 ஜூபிலி ஆண்டுக்கான புனித கதவு மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகையினால் திறக்கப்பட்டது. மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் 2025 ஜூபிலி ஆண்டுக்கான புனித கதவு மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகையினால் நேற்று மாலை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. கத்தோலிக்க திரு அவை 25 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜூபிலி ஆண்டை பிரகடனப்படுத்தி கொண்டாடி வருகின்றது. 2025ஆம் ஆண்டானது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எனும் கருப்பொருளில் திருத்தந்தையினால் ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டு ஜூபிலி ஆண்டுக்கான பயணம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டை மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் கொண்டாடும் வகையிலேயே புனித மரியாள் பேராலயத்தில் ஜூபிலி ஆண்டுக்கான புனித கதவு ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. ஜூபிலி ஆண்டுக்கான வழிபாடுகளுடன் புனித கதவு ஆசீர்வதிக்கப்பட்டு புனித கதவு 3 தடவைகள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகையினால் தட்டப்பட்டு எதிர்நோக்கின் பயணிகளின் புனித கதவு திறந்து வைக்கப்பட்டு விசேட திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் இடம்பெற்ற விசேட வழிபாட்டு திருப்பலியில் மறைமாவட்ட குருமுதல்வர் அருட்பணி ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளார் மற்றும் மறைமாவட்டத்தின் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினரும் கலந்து கொண்டனர். தைத்திருநாளை முன்னிட்டு முல்லைத்தீவு நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் வருடாந்தம் தைத்திருநாளை முன்னிட்டு இடம்பெறும் விசேட பூஜை வழிபாடுகள் இன்றும் இடம்பெற்றன. இதில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பங்கேற்றார். நீராவியடி பிள்ளையாருக்கு விசேட அபிஷேக பூஜை மேற்கொள்ளப்பட்டதுடன் பிள்ளையாருக்கு குலைசோறு படையிலிடப்பட்டு வழிபாடுகள் இடம்பெற்றன. வழிபாடுகளில் செம்மலை மற்றும் செம்மலை கிழக்கு கிராம மக்கள், அடியவர்கள் என பலர் பங்கேற்றனர். கடந்த காலங்களில் நீராவியடி பிள்ளையார் ஆலய வளாகத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டதுடன் ஆலயத்தில் தமிழ் மக்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஆகியோர் மேற்கொண்ட செயற்பாட்டினால் நீதிமன்ற உத்தரவுக்கமைய தற்போது தமிழ் மக்கள் இடையூறின்றி வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ் மக்கள் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் பொங்கல் வியாபாரம் களை கட்டியுள்ளது. தமிழ் மக்கள் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகின்றனர். அதற்கமைய யாழ்ப்பாணத்தில் மண்பானை விற்பனை மற்றும் பொங்கல் பொருட்கள் வியாபாரம் என்பன களை கட்டியுள்ளன. மன்னார் நகர் பகுதியில் உணவுப் பொருட்கள், பானை, கரும்பு உள்ளடங்கலான பொருட்களை மக்கள் ஆர்வத்துடன் கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிந்தது. கடந்த சில தினங்களாக மன்னார் மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை நிலவி வருகின்ற போதிலும் மக்கள் தைப்பொங்கலை கொண்டாட தயாராகி வருகின்றனர். வவுனியா மக்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக பொங்கல் பானைகள் மற்றும் புத்தாடைகள், பட்டாசுகள், கரும்புகளை கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த வருடத்தை விட அதிகமான மக்கள் பொங்கல் பொருட்களை கொள்வனவு செய்ததாகவும் செய்தியாளர் குறிப்பிட்டார். தைத்திருநாளை முன்னிட்டு மட்டக்களப்பு காத்தான்குடியில் வாழைப்பழ கொள்வனவு சூடுபிடித்துள்ளது. காத்தான்குடியில் உள்ள வாழைப்பழ கடைகளில் நாவற்குடா, ஆரியம்பதி, புதுக்குடியிருப்பு, தாளங்குடா, படுவான்கரை போன்ற பிரதேசங்களிலிருந்து பெருமளவான மக்கள் வருகை தந்து வாழைப்பழங்களை ஆர்வத்துடன் கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிகின்றது. பரங்கி வாழைப்பழம் 1 கிலோ 250 ரூபாவிற்கும், பெரிய கதலி வாழைப்பழம் 1 கிலோ 200 ரூபாவிற்கும், சிறிய கதலி வாழைப்பழம் 1 கிலோ 150 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. அம்பாறை மாவட்ட மக்கள் மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் தைப்பொங்கல் கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருவதை அவதானிக்க முடிகின்றது. வர்த்தக நிலையங்களில் மக்கள் ஆர்வத்துடன் கொள்வனவு செய்து வருகின்றனர். நடைபாதை வியாபார நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிந்தது. தைத்திருநாளை கொண்டாடுவதற்கு மலையக மக்களும் ஆயத்தமாகி வருகின்றனர். மலையகத்தில் சிவப்பு அரிசிக்கு பல இடங்களில் தட்டுப்பாடு நிலவுகின்றது. அதனால் சில மக்கள் வெள்ளை அரிசியை கொள்வனவு செய்கின்றனர். மேலும் தேங்காய் உள்ளிட்ட சில பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக மக்கள் பல அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு சன்னதியான் ஆச்சிரமத்தால் பொங்கல் பொதிகள் வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா கணேசபுரம் திருமூலர் அறநெறி பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களின் 45 குடும்பங்களுக்கும், கணேசபுரம் ஸ்ரீ சித்திவிநாயகர் அறநெறி பாடசாலையில் கல்வி கற்கும் 42 குடும்பங்களுக்கும், வவுனியா கோவில் புளியங்குளம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அறநெறி பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களின் 43 குடும்பங்களுக்கும் தலா 2500 ரூபாய் பெறுமதியில் 130 குடும்பங்களுக்குமாக மொத்தம் 3,25,000 ரூபாய் செலவில் வழங்கி வைக்கப்பட்டன. இவ்வுதவிகளை சன்னதியான் ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தொண்டர்களுடன் நேரடியாக சென்று வழங்கி வைத்தார். இதேவேளை சன்னதியான் ஆச்சிரமம் யாழ் விழிப்புலனற்றோர் சங்கத்திற்கு 5 லட்சம் ரூபாவில் தைப்பொங்கலுக்கான உதவிகள் 320 விழிப்புலனற்ற குடும்பங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு யாழ் விழிப்புலனற்றோர் சங்கத்தின் தலைவர் யோ சுதாகரன் தலைமையில் அதன் யாழ்ப்பாண தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றது. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளிநாட்டில் வசிக்கும் பார்த்திபனின் ஒழுங்குபடுத்தலில் சமூக செயற்பாட்டாளர் ஞா யூட்சனால் முல்லைத்தீவில் முன்பள்ளி ஆசிரியர்கள், மாவீரரின் குடும்பங்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் என 30 குடும்பங்களுக்கு உதவி வழங்கப்பட்டது. முல்லைத்தீவு விசுவமடு பிரதேசத்தில் கனடா, மொன்ட்ரியல், வெஸ்ட் ஐலண்ட் தமிழ் கலாசார சங்கத்தினால் 160 குடும்பங்களுக்கான பொங்கல் பானை, பொங்கல் பொருட்கள் மற்றும் உதவி பணமாக 500 ரூபாய் என்பன வழங்கி வைக்கப்பட்டன. அம்பாறை மாவட்டம் ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் பொருளாதார ரீதியில் நலிவுற்ற குடும்பங்களுக்கு பொங்கல் பானைகள் என்று வழங்கப்பட்டன. மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீட கல்வி சமூக நலன் அறப்பணி மையத்தின் அனுசரணையோடு அக்கரைப்பற்று பகுதி பொறுப்பாளர் நவீன் தலைமையில் ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் உதவியை வழங்கினார். உலகமெங்கும் வாழும் இந்துக்கள் நாளை தைத்திருநாளை கொண்டாடுவதற்கு தயாராகி வரும் நிலையில் தலைநகர் கொழும்பில் வாழும் மக்களும் அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகைக்கான பொருட்கொள்வனவில் தலைநகர் வாழ் மக்கள் அதிக ஆர்வம் செலுத்தியமையே அவதானிக்க முடிந்ததாக எமது கொழும்பு அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களின் விற்பனையும் சிறப்பாக இடம்பெற்று வருவதாக கொழும்பு கோட்டை வியாபாரிகள் டான்ஸ் செய்தி பிரிவிற்கு தெரிவித்தனர். தைப்பொங்கல் பண்டிகைக்கான தயார்படுத்தல்களை இந்து மக்கள் முன்னெடுத்து வரும் நிலையில் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அறிய முடிகின்றது. இந்த விடயம் தொடர்பில் டான்ஸ் செய்தி பிரிவு கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் கள ஆய்வை மேற்கொண்டிருந்தது. இதன்போது டான்ஸ் செய்தி பிரிவிற்கு கருத்து தெரிவித்த அரிசி விற்பனையாளர்கள், பொங்கல் வியாபாரம் எப்படியா போய்கிட்டு இருக்கு? அரிசி இது சாமான் இல்லையே, அரிசி எடுத்து விற்கல, அது இந்த விலைக்கு சனத்துக்கு கொடுக்கல, அது சாமான் விலைவாசி கூட 2 சாமான் தட்டுப்பாடு எப்படி தொடர் நடக்கும் வியாபாரம்? தட்டுப்பாடா இருக்குது. பச்சரிசிலாம் அரிசி தட்டுப்பாடா இருக்குது. பச்சரிசி உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் ஒளிந்து கொண்டுள்ளதாக சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். பொங்கல் செய்வதற்கேனும் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் ஒளிந்து கொண்டுள்ளார் என புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். இலவச மூக்கு கண்ணாடி வழங்கும் நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். பொங்கல் பத்துயா கண்ணவத் ஹால்டிක නෑනේ. දැන් අම්බිකා සැමුවෙල් මන්ත්‍රීතුමේ හැංගිලා. பொங்கல் செய்வதற்கேனும் அரிசி இல்லாத நிலைமையே தற்போது நாட்டில் காணப்படுகின்றது. இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் அம்பினா சாமுவேல் ஒளிந்து கொண்டுள்ளார். மலையக மக்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பாஸ்மதி அரிசியில் எவ்வாறு பொங்கல் செய்வது என கேட்பதற்காக அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது அவர் ஒளிந்து கொள்கின்றார். அவ்வாறான தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கு வீதிக்கு இறங்க முடியாத நிலைமையே காணப்படுகின்றது. ஆனால் எம்மை மக்கள் தேர்தலில் நிராகரித்திருந்தாலுமே நாம் அவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டுள்ளோம். அதற்கமையவே நாம் இலவச மூக்கு கண்ணாடி வழங்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். பொங்கல் பத்துயா கண்ணவத் ஹால்டிක නෑනේ. දැන් අම්බිකා සැමුවෙල් මන්ත්‍රීතුමේ හැංගිලා. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறையில் உள்ள இந்து மத கைதிகளுக்கு விசேட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் சிறையில் உள்ள இந்து மத கைதிகளுக்கு வெளிநபர்களை சந்திப்பதற்கான விசேட வாய்ப்பை வழங்க சிறைச்சாலை திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ளது. பண்டிகையை முன்னிட்டு இந்து மத கைதிகளுக்கு இந்த விசேட வாய்ப்பு கிடைக்கிறது. அன்றைய தினம் இந்து கைதிகளின் உறவினர்கள் ஒரு கைதிக்கு மட்டும் போதுமான உணவு மற்றும் இனிப்புகளை கொண்டுவர அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன்படி நாட்டின் அனைத்து சிறைச்சாலைகளிலும் வெளிநபர்களை சந்திப்பதற்கான நடவடிக்கைகள், சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் சிறைச்சாலை விதிமுறைகளின்படி மேற்கொள்ளப்படும் என சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். துருது போயா தின நிகழ்வு எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இவ்வாண்டின் முதலாவது துருது போயா தினத்தை முன்னிட்டு கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று தர்ம போதனை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கட்சியின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் ரத்மலானை பரதம் சத்திய பிரிவேனா விகாராதிபதியும் ஸ்ரீ கல்யாணி சாமகிரி தம்ம மகா சங்கத்தின் பிரதிபதிவாளரும் உலக பௌத்த சங்க சம்மேளனத்தின் பொதுச் செயலாளருமான
சங்கைக்குரிய கலாநிதி மா இடிபே விமலசார தர்ம போதனையை நிகழ்த்தினார். யாழ்ப்பாணம் கச்சேரி கிழக்கு பகுதியில் மதுபான விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கச்சேரி கிழக்கு பகுதியில் போயா தினத்தில் சட்டவிரோதமான முறையில் மதுபான விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 15 முழு போத்தல்களும் 165 கால் போத்தல்களும் 72 பியர் போத்தல்களும் கைப்பற்றப்பட்டன. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக யாழ் மாவட்ட போதை ஒழிப்பு பிரிவும் இணைந்து நடத்திய சோதனையின் போது கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சந்தேக நபர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதுடன் மதுபான போத்தல்களும் கையளிக்கப்பட்டன. மாத்தறையில் வர்த்தகர் ஒருவரின் வீட்டின் முன்னால் இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். மாத்தறை தெவனுவர தல்பாவில பகுதியில் உள்ள வர்த்தகர் ஒருவரின் வீட்டின் முன்னால் அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூடு நேற்று மாலை இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிவப்பு நிற மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர்கள் பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கந்தர போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. கிழக்கு மாகாண சபைக்கு சொந்தமான வாகனங்கள் தொடர்பில் ஆளுநர் விசேட ஆய்வு ஒன்றை மேற்கொண்டார். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரட்னசேகர கிழக்கு மாகாண சபைக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் பழுதடைந்த வாகனங்கள் தொடர்பில் இன்று ஆய்வு செய்தார். கிழக்கு மாகாண அமைச்சுக்களுக்கு சொந்தமான வாகனங்களில் பழுது பார்த்து பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை பயன்படுத்தவும் ஆளுநரால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜேக்சன் பெகிராடோவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜேக்சன் பெகிராடோவை எதிர்வரும் 15ஆம் தேதி கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி முல்லைத்தீவில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் கோந்தைப்பட்டியில் அமைந்துள்ள குற்ற விசாரணை அலுவலகத்தில் இருந்து வருகை தந்த போலீசார் குறித்த அழைப்பு கடிதத்தை கையளித்துள்ளனர். எனினும் எதிர்வரும் 15ஆம் தேதி தன்னால் விசாரணைக்கு சமூகமளிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் அதற்கான திகதியை மாற்றி வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். அதற்கமைவாக எதிர்வரும் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று வாக்குமூலத்தை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எதிர்காலத்தில் மருந்துகளை பரிசோதிக்க பல ஆய்வகங்களை நிர்மாணிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மருந்துகளை பரிசோதிக்க பல ஆய்வகங்களை நிர்மாணிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். கருப்பு பட்டியலில் உள்ள ஒரு நிறுவனத்தால் மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். சுகாதார நிலைமைகள் மதிப்பிடப்படும் பல்வேறு நேரங்களில் இந்த சோதனைகள் செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்ட அவர் இலங்கையில் 1 அல்லது 2 ஆய்வகங்களை நிறுவுவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்படும் திருவெம்பாவை பாராயணம் மாணிக்கவாசகர் திருவீதி உலாவுடன் நிறைவு பெற்றுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் கடந்த 4ஆம் தேதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வந்த திருவெம்பாவை பாராயணம் இன்றைய தினம் மாணிக்கவாசகர் திருவீதி உலாவுடன் நிறைவு பெற்றது. இன்று அதிகாலை 3 மணியளவில் பரமேஸ்வரா ஆலயத்திலிருந்து ஆரம்பமான மாணிக்கவாசகர் திருவீதி உலா கலட்டுச்சந்தி ஊடாக யாழ் பல்கலைக்கழக பாலசிங்கம் விடுதியினை கடந்து யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஊடாக திருநெல்வேலி சந்தியை அடைந்தது. அதனூடாக பரமேஸ்வரா சந்தியை அடைந்து தொடர்ந்து திருநெல்வேலி வீரகத்தி விநாயகர் ஆலய வழிபாடுகளை தொடர்ந்து மீண்டும் யாழ் பல்கலைக்கழகத்தை திருவெம்பாவை பாராயணத்துடன் திருவீதியுலா வந்தடைந்தது. இதன்போது வீதியில் உள்ள ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்று பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பாராயண நிகழ்வில் யாழ் இந்து மன்ற பெரும் பொருளாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான சி ரமணராஜா, விஞ்ஞான பீட பேராசிரியர் ஐங்கரன் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவெம்பாவை விரத நாளை முன்னிட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால்
ஆரம்பிக்கப்பட்ட மார்கழி விழாவும் சிறப்புற இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒன்றியத்தினால் கடந்த 5 வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற திருவெம்பாவை நிகழ்வு மிகவும் மாணவர் மத்தியிலே ஒரு உணர்வோடும் பக்தி சிறப்போடும் சைவ பற்றோடும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது. திருவெம்பாவை காலத்திலே அந்த 20 பாடல்களையும் மெய்யுருக பாடி வலம் வந்து நிறைவு செய்கின்ற அந்த தருணங்கள் போற்றுதலுக்கு உரியவை. இது எங்களுடைய வாழ்வியல். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்குமே உருகார் என்பதற்கு அமைய இது எங்களுடைய யாழ்ப்பாண பண்பாட்டினுடைய தனித்துவ அடையாளம். இந்த திருவெம்பாவை நிகழ்வு என்பது ஆலயங்கள் தோறும் முற்றோதல்கள் நடைபெறுகின்றன. அந்த அடிப்படையில் தான் இந்த பரமேஸ்வரன் ஆலயத்திலும் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருப்பது ஒரு உண்மையிலே பெரிய ஒரு கைங்கரியம். இறுதியாக உள்வீதியிலே வந்து சிவபுராணம் பாடி பக்தியோடு அதை நிறைவு செய்வது என்பது தெய்வ திடசங்கற்பம். ஆகவே இந்த நிகழ்வு மழையாக இருந்தான குளிராக இருந்தான மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. திருகோணமலையில் சிறை கைதிகளின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. திருகோணமலையில் சிறை கைதிகளின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று திருகோணமலை நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. திருகோணமலை சிறைச்சாலை அத்தியட்சகர் கவீந்திர பிரேமவன்ச தலைமையில் திருகோணமலை சிறைச்சாலையும் இலங்கை சிறைச்சாலைகள் ஐக்கிய அமைப்பும் இணைந்து நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தன. மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சிறை கைதிகளின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. திருகோணமலை சிறைச்சாலை நலன்புரி சங்கத்தின் தலைவர் CD பாஸ்கரன், இலங்கை சிறைச்சாலைகள் ஐக்கிய கிழக்கு மாகாண பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் S ரவீந்திரன் உட்பட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். வடமராட்சி கிழக்கு கடற்கரையில் கண்ணன் ராதை சிலை ஒன்று கரையொதுங்கியது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்ராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதை இருவரும் இணைந்த சிலை ஒன்று கரையொதுங்கியுள்ளது. அண்மை காலமாக தென்கிழக்கு ஆசியாவின் பல நாடுகளில் காலநிலையில் ஏற்பட்ட மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள், சூறாவளி புயல்கள் ஏற்பட்டன. இந்நிலையில் இந்தோனேஷியா, மலேசியா அல்லது இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து குறித்த சிலை வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. குறித்த சிலையை பார்வையிடுவதற்காக அதிகளவான மக்கள் வத்ராயன் கடற்கரைக்கு வருகை தருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை தோப்பூர் சியா முன்பள்ளி பாலர் பாடசாலையின் விடுகை தின நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. திருகோணமலை தோப்பூர் சியா முன்பள்ளி பாலர் பாடசாலையின் விடுகை தின நிகழ்வு இன்று காலை அல்ஹம்ரா மத்திய கல்லூரி கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அத்தோடு அவர்களுக்கான பரிசில்களும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் முதன்மை அதிதியாக மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி ஹெல்மி முஹைதீன் கலந்து சிறப்பித்தார். பாடசாலைகளின் அதிபர்கள், சமூக சேவையாளர்களின் மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். நீரில் அடித்துச் செல்லப்பட்ட வெளிநாட்டவரை போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பாக மீட்டனர். நீரில் அடித்துச் செல்லப்பட்ட வெளிநாட்டவரை போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக மாத்தறை போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாத்தறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொல்ஹேன கடற்கரையில் பதிவாகி உள்ளதாக போலீஸ் தலைமையகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை பொல்ஹேன கடற்பரப்பில் நீராடச் சென்ற 37 வயதுடைய ரஷ்ய பிரஜை நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த பகுதிக்கு விரைந்த போலீஸ் உயிர்காப்பு பிரிவின் போலீஸ் சார்ஜென்ட் பிரியதாச, போலீஸ் கான்ஸ்டபிள் ஜாவீர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஜெயச்சந்திரா ஆகியோர் மீட்டுள்ளனர். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் யானை ஒன்று இறந்த நிலையில் காணப்படுகின்றது. திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சந்தனவெட்டை காட்டுப்பகுதியில் சிறிய பள்ளம் ஒன்றில் யானை ஒன்று இறந்த நிலையில் காணப்படுகின்றது. யானையானது 2 தினங்களுக்கு முன்னர் இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. யானை எவ்வாறு உயிரிழந்தது என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.